கொஞ்சம் என்ன பண்ணேன், கொஞ்சம் சோகமாக இரு, கொஞ்சம் கோபமாக இரு, கொஞ்சம் என்ன பண்ணேன், படத்தெல்லாம் பார்த்து உங்கள் உணர்வுகளெல்லாம் கொட்டுங்க. அப்போ தான் உள்ள ஒன்றுமே இல்லாததாக இருக்கும். இப்படி பிளெயினாக இருப்பீங்க. ஆரம்ப கட்டத்தில் நிறைய ஆன்மீகம் தேடும்போது ஒரு புக்கு இருந்தது, ஓசோ. இதுதான் அது. நிறைய பேர் ஓசோ பார்த்துட்டு பேசிங்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. ஓசோ எனக்கு பிடிக்காது. நம்பர் 1 ஃப்ராடு கம்பெனி அவன் தான். எப்படிறான்னு கேட்டிங்கன்னா, தேடுற பொருள் தேடுறதுல இல்லைன்னா நீ வச்ச பொருள் அங்கே இல்லைன்னுவான். உங்களுக்கு அப்படியே என்னவோ சொல்லிட்ட மாதிரி இருக்கும். ஒன்றுமே சொல்லிட மாட்டான். அன்றைக்கி தான் அதில் முள் இல்லாத ரோஜான ஒரு புக்கு. அதில் 40 நாள் அழு சிரி நீ இருப்பான். அதெல்லாம் சாத்தியா? நீயா நினச்சிடலாம் முடியாதுங்க. வெளியேந்து சும்மிலேட் ஆகணும். வெளியேந்து ஒன்று வரணும். சில பேர்லாம் சிரிக்க சொன்னால் கூட சிரிக்க மாட்டான். எதுக்கு சிரிக்கணும்னு கேட்பான். ஏன் நான் சிரிக்கணா அப்படின்னுவான். சரி கொஞ்சம் கோவமாச்சும் படுறான்னா, ஏன்டா எனக்கு அந்த ராத்திரி ஒருத்தர் சொல்லிட்டாரு, என்ன பண்ண மாட்டேன், உப்பு நான் கூட கம்முன்னு சாப்பிட சொல்லிக்கிறாங்க, கம்முனே போவான். அது மாதிரி கதையெல்லாம் இருக்குது. சில பொம்மைகள்லாம் பாவம் டென்ஷன் ஆகிடுவாங்க. இவன் ஒன்றுமே இல்லாமல் என்னடா இதுன்ட்டு இன்னே தெரியாது அவனை. அப்படியே ரோபோ மாதிரியே வந்து அப்படியே சில பேர்லாம் அந்த மாதிரி சாந்த சொருப்பி ஆகிடுவானுங்க. எங்கேயும் சாமியார்கிட்ட போயிட்டு வந்துட்டு அவன் எப்படிறான்னா ரோபோ தான். என்னங்க ஆனார், இல்லை கறியெல்லாம் என்னங்க ஆடு மாட்டி வச்சுருந்தாங்க, குழந்தைய அறுத்து கீழே தொங்கப்பட்ட மாதிரியே இருக்குது. அப்படியே இருந்தது. நம்ம மயக்கச்சு விட்டேன். இதுக்கு முன்னாடி இல்லை வாரம் வாங்கியிருந்தேன், இப்போ தான் போய் அந்த மயக்கத்தை யார் கொடுத்தா? ஒரு சாமியார் என்ன பண்ணிக்கிறான், மாத்திரை இல்லாமல் மயக்க கொடுக்குறான்னா இல்லையா? இது நல்ல விஷயமாகுது இல்லை? சில பேர் புக்கை வச்சு மயக்கம்லாம் வரும் பார்த்துக்கிறீங்களா? அப்படியே அம்மன்லாம் வரும் பார்த்துக்கிறீங்களா? அம்மனுக்கு பொம்பளைங்களுக்கெல்லாம் எப்பவுமே வராது. அம்மன் அப்போ மட்டும் ஏன் வருது? உடுக்காச்சு ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அவங்க அந்த இசைக்கு. அது மாதிரி இசைஞ்சிருங்க. உங்கள் துக்கத்தை உங்கள் சோகத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்க. இல்லைன்னா அது மாதிரி பாட்டெலாம் எழுத முடியும்? சோகமான பாட்டுங்களாம் நல்ல நல்ல பாட்டுங்களாம் இருக்குது. நல்ல பாட்டு சொல்லுங்கள். சோகமான பாட்டு ஒன்று பிறந்ததே தப்புன்ட்டான் பாரு. யோசிச்சு பாருங்களேன். ஏன் பிறந்தாய் நீ அம்மாண்ட போகும்போது சொல்லியிருக்கணும்ல. என்னை வந்து கேட்குறவங்க நான் குழந்தை தானே கேட்டுக்கிறேன், ஏன் பிறந்தேன்னு தெரியல உனக்கு, நீ ஆம்பளையா இருந்ததுனால தான் நான் பிறந்தேன், புறம்போக்குன்னு சொல்லுவான். சோகமாக தான் சிரிப்பாக்குதா? இது சோகப்பட்டா? இதை தமாஸ் பண்ணிக்கிறானா இல்லையா? ஏன் பிறந்தேன் பிள்ளைகிட்டே கேட்பான். இவர் எதுவுமே பண்ணாமல் பிறந்தான் அவன். ஏன் பிறந்தேன் என்ன ஏன்டா கேட்குறேன் சொன்னா என்ன பண்ணுவான்? சொல்லு. சோகமான பாட்டு என்னாச்சு? மொக்கே ஆயிடுச்சு வேறு.